விஜய் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர உடனே கல்யாணி பாட்டியும் ராதா சித்தியும் விஜய்க்கு ஆரத்தி எல்லாம் எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் உள்ளே போன விஜய்க்கோ காவேரியை இன்னுமே வரலன்ற குழப்பம். அதனால் அவங்க மாறி மாறி எல்லாருக்கிட்டேயுமே எங்கே காவேரி இன்னுமே காணும், காவேரி எங்கே போயிட்டா? உடனே பாட்டியும் சரி சரி அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், நீ வேற இவ்வளோ கஷ்டத்துலேருந்து வெளியே வந்திருக்க, ஸோ நம்ம பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு விஜயை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமாவும் விஜய்க்கு காவேரி ஞாபகமாகவே இருக்குது. அதனால் அவங்க மறுபடியுமே காவேரியை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்க, ஆனால் பாட்டியும் அவங்கள டைவர்ட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது விஜய்க்கு சுத்தமாக புரியவே இல்லை. அதனால் அவங்க தாத்தா கிட்ட கேட்க உடனே பாட்டியும் சரி சரி நீ ஒன்றுமே சாப்பிட்ருக்க மாட்ட, வீட்டுக்கு போயிட்டு முதல்ல ஏதாவது சாப்பிட்லான்னு அவங்கள மறுபடியுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனால் இன்னொரு பக்கமும் காரில் போய்கிட்டு இருக்க காவேரியும் அம்மா இப்படி நான் அக்காவோட கல்யாண விஷயம், குழந்த விஷயம், அப்புறம் யமுனாவோட கல்யாண விஷயம்னு இந்த 3 விஷயத்தை தான் இந்த 3 வருஷத்தில் மறந்தேன்னா என்ன? அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது முக்கியமான விஷயத்த நான் மறந்துருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தால் என்கிட்ட இப்போவே சொல்லிடுங்களேன். அப்போது இதை கேட்ட சாரதாவும் மன உடைஞ்சு போய் உட்காந்துருக்க. ஆனால் நிவினும் இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது இருந்திருந்தா நாங்களே உங்ககிட்ட சொல்லியிருக்க போகிறோம், அதனால் இதை தவிர வேறு எதுவும் முக்கியமாக உன்னோட லைஃப்பில் நடக்கலை. அட ஆமாம்ல, இதை தவிர முக்கியமாக நடந்திருந்தா நீங்கள் ஏன் என்கிட்டேருந்து மறைக்க போகிறீங்க? சரியாம்மா, எனக்கு ஒரு டவுட்டு, அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, யமுனாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி, நீ எப்போம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப? ஒன்றுமே புரியலப்போ, எனக்கு மட்டும் ஏன் இன்னும் கல்யாணமே நடக்கலை? உடனே சாரதாவும் எமோஷனல் ஆகி உடஞ்சி போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நிவினும் அந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணுறதுக்காக சரி சரி நம்ம ஹைவேஸை பிடிச்சிட்டோன்னா ஏதாவது அவசரம்னா இறங்க முடியாது, ஸோ இங்கேயே நம்ம நின்று ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துடலான்னு ஒரு இடத்துல நிறுத்தி எல்லாரையுமே ரெஸ்ட் ரூமுக்கு போக சொல்ல காவேரியுமே அங்கே போயிடுறாங்க. ஆனால் அவங்க போனதுக்கப்புறமா சாரதா அழுதுகிட்டே கங்கா கிட்ட என்னடி இவளே வாயை திறந்து எனக்கு ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்லாம் கேட்குறா, அதுவும் இதை விட பெரிய உண்மை எதையாவது எங்ககிட்ட இருந்து மறைச்சிங்களான்னு வேற கேட்குறா. இவ இப்படி கேட்கும்போது என்னால் எப்படி எதுவுமே சொல்லாமல் கல் மாதிரி இருக்க முடியும்? பேசாமல் அவகிட்ட எனக்கு எல்லா உண்மையுமே சொல்லிடலான்னு தோணுதுன்னு சொல்ல. ஆனால் கங்காவும் அம்மா நீயே பார்த்தல விஜயை பற்றி ஏதாவது சொன்னனா கண்டிப்பாக அவளோட சிரிப்பு அவகிட்ட இருக்கவே இருக்காதுமா, அதுவும் அவளோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடுமா, இப்போதைக்கு இதை பற்றி எதுவுமே அவகிட்ட சொல்ல வேண்டாமா, அப்படி இல்லைனா நம்மளால் நம்ம பழைய காவேரியை நம்ம பார்க்கவே முடியாதுமா, எல்லாத்துக்கும் மேலே அவள் சிரிப்பை பார்க்கும்போது நீ இப்போது இது எல்லா உண்மையுமே சொல்லணும்னு உனக்கு தோணுதா என்ன? இல்லடி, அதனால தாண்டி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். உடனே நிவினும் இங்கே பாருங்கள், முதல்ல காவேரியோட உடம்பு முழுசாக குணமடையட்டும், அதுக்கப்புறம் நம்ம இந்த உண்மையை சொல்லலாமா வேண்டாமான்ற முடிவை எடுத்துக்கலான்னு சொல்ல அப்போ கரெக்டாக உள்ளேருந்து காவேரியுமே வந்துடுறாங்க. உடனே எல்லாருமே கப் சிப்புன்னு அமைதியடைய இதை கவனித்த காவேரியும் என்னம்மா ஏதோ சோகமாக இருக்க மாதிரி தெரியுது, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்ன? உடனே சாரதாவும் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்க காவேரிக்கும் டவுட் வருது. ஆனால் கங்காவும் அந்த விஷயத்தை சமாளிக்கிறதுக்காக அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், என்னோடய டெலிவரி விஷயம் அப்புறம் உன்னோட ஆப்ரேஷன் விஷயம்னு அங்கே இங்கேன்னு ரொம்பவே அலைஞ்சிட்டாங்க, அதனால தான் அவங்க ரொம்பவே டயர்டாக இருக்காங்க, வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரி வந்துடும், சரிவா நம்ம போகலாமான்னு அங்கேருந்து காவேரியை கூட்டிகிட்டு போக அவங்க வீட்டுக்குமே போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்க விஜயும் உள்ளே வந்ததுக்கப்புறமா மறுபடியுமே பாட்டிக்கிட்ட காவேரி இப்போ எங்கே, நான் அவளை பார்த்தே ஆகணும்னு கூப்பிட. ஆனால் அன்பு சித்தப்பாவும் விஜய் நீ ரொம்பவே டயர்டாக இருப்ப, உள்ளே போய் ரெஸ்ட் எடு, என்ன எல்லோரும் விளாண்டுட்ருக்கீங்களா, நான் வந்ததுலேருந்து காவேரி எங்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், யாரும் எங்கிட்ட பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறீங்க, முதல்ல நான் இப்போ காவேரியை பார்த்தாகணும், காவேரியை வர சொல்லுங்க, காவேரி காவேரின்னு கூப்பிட. உடனே பாட்டிக்கோ என்ன சொல்லி விஜயை சமாளிக்கிறதுனே தெரியல. அதனால் அவங்க மைண்டுக்குள்ளேயே கிரிமினலான ஒரு பிளானை போட்டு அப்படியே செம்மையாக அழுது ட்ராமா போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த விஜயும் பதட்டத்தோட காவேரி எங்கே, அவளுக்கு என்னதான் ஆச்சு, அதே மாதிரி காவேரியோட வீட்டில் இருக்கவங்க யாருமே இங்கே இல்லையே, இங்கே என்னதான் நடக்குது தாத்தா, நீங்களாவது சொல்லுங்களேன். உடனே அன்பு சித்தப்பாவும் காவேரி இதுக்கப்புறமா வரமாட்டாப்பா, அவள் செத்து போயிட்டா. இதில் கடுப்பான விஜயும் கோவத்தோட அன்போட காலரை பிடிச்சி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசுங்க, என் காவேரி எங்கே, முதல்ல அவளை கூப்பிடுங்கன்னு சொல்ல பாட்டியும் அவர் சொல்கிறது உண்மைதான்ப்பா, உன் காவேரி நம்ம எல்லாரையுமே விட்டுட்டு போயிட்டா, அவள் உண்மையாகவே செத்து போயிட்டா, ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்லேயே அவள் இறந்துட்டதா சொல்லிட்டாங்க, நாங்களும் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவளை எப்படியாவது காப்பாற்றலான்னு நினச்சோம், ஆனால்
அது முடியாமல் போயிடுச்சுப்பா. அதனால தான் அவளோட குடும்பத்தில் இருக்கவங்களும் என் பொண்ணே போயிட்டா, இதுக்கு மேலே நாங்கள் எதுக்காக இங்கே இருக்கணும்னு இந்த வீட்டை விட்டே போயிட்டாங்கப்பான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு விஜயும் கதறி கதறி அழுதுகிட்டே, என் காவேரியே என்னை விட்டுட்டு போயிட்டா, இதுக்கு மேலே நான் உயிர் இருந்தாலும் ஜடம்தான் சொல்லிட்டு செம்மையா இதை பார்த்த பாட்டியும், இங்கே பாருப்பா, உன் காவேரி ஒன்றும் உன்னை தனியாக விட்டுட்டு போல, உனக்காக உன் குழந்தைய விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராதாவோட கையிலேருந்து விஜயோட குழந்தைய வாங்கி விஜய்கிட்ட ஒப்படைக்க, இதை பார்த்துட்டு விஜயும் இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் அமைதியாக ஏதோ ஒரு மாதிரியாக யோசிச்சு குழந்தையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டியும், இங்கே பாருப்பா, நீ ஆசைப்பட்டபடி உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, இதுக்கப்புறமா நீ இவளுக்காகவாவது வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்ல, விஜயும் தன்னோட கண்ணீரெல்லாம் இப்போ துடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இதை பார்க்கும்போது விஜய் அடுத்து காவேரி ஞாபகமாக அவங்களோட குழந்தைய வளர்க்க போகிறாங்கன்னு நமக்கு நல்லாவே புரியுது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு 5 வருஷம் கழித்து வேற இப்போ காட்ட ஆரம்பிக்கிறாங்க. விஜய் அந்த குழந்தையோட எல்லா கஷ்டத்தையுமே மறந்து செம்ம ஹாப்பியாக ஜாலியாக சிரித்து விளையாண்டுட்டு இருக்க மாதிரி அது காட்டுறாங்க. ஸோ அப்போனா 5 வருஷமாக விஜய் இன்னும் காவேரி உயிரோடு இருக்கிற உண்மை தெரியாமல் தான் அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ 5 வருஷம் கழித்து காட்டுறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க காவேரியை மீட் பண்ண போகிறாங்கன்னு தான் தோணுது. ஸோ கூடி சீக்கிரம் விஜய் காவேரியை மீட் பண்ணணும். ஏன் விஜயும் காவேரியும் மீட் பண்ணுறதுக்கு அவங்க குழந்தைய ஒரு நல்ல காரணமாக இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ இத்தனை வருஷமாக விஜயை ஏமாத்தின தாத்தா பாட்டிக்கு ஒரு தரமான தண்டனையும் விஜய் கொடுக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?